Friends, welcome to Meena's Samayal. Navaratri நுடைய 7வது நாள் காலராத்திரி அப்படிங்கற தேவியை நம்ம வழிபட்டு வர்றது வழக்கம். காலராத்திரி அப்படிங்கற பேர் எப்படி வந்ததுன்னா ரொம்ப உக்கிரகமா இருப்பாங்க. டார்க் இன் காம்ப்ளெக்ஷன் அப்படினு சொல்லலாம். நெத்தியில 3 ஐஸ் இருக்கும். இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு உக்கிரகம் and அந்த அளவுக்கு பவரும் இருக்கு. ஆனா நம்ம ஸ்ரத்தையா ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல தீய சக்திகளை நீக்கி நம்மள நல்லாவே bless பண்ணுவாங்க. அவங்களுக்கு உகந்த கலர் அப்படினு பாத்தீங்க white. அதனால தான் நான் white சேலை கட்டியிருக்கேன், white bangles-உம் போட்டிருக்கேன். இன்னைக்கு காலராத்திரி அம்மனுக்கு நம்ம செய்ய போற பிரசாதம் ஜவ்வரிசில செய்யறதுங்க. ஜவ்வரிசில ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு காரம் பண்ண போறோம். ஸ்வீட் அப்படிங்கறத பார்த்தா ஜவ்வரிசி பாயசம் செய்ய போறோம். காரம் ஜவ்வரிசி தட்டை செய்ய போறோம். ஜவ்வரிசில ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கிறதுனால ஃபாஸ்டிங் இருக்கும்போது பிரேக் பண்றதுக்கு இந்த இன்கிரிடியன்ட் பெரும்பாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஹை இன் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லலாம். வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா ஜவ்வரிசி சாப்பிடலாம். போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது, மசில் growthக்கு ரொம்பவே நல்லது அண்ட் ஈஸியா டைஜஸ்டும் ஆகும். ஸோ வாங்க இந்த சுவையான ஜவ்வரிசி பாயசம் அண்ட் ஜவ்வரிசி தட்டை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜவ்வரிசி பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: அரை கப்பு ஜவ்வரிசி. இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அரை கப்பு ஊற வச்ச ஜவ்வரிசி அப்படிங்கும்போது 3/4 லிட்டர் ஆஃப் பால். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இப்போ நார்மல் டெம்பரேச்சரில் இருக்குது. திரும்பவும் இது நம்ம ரீஹீட் பண்ண போகிறோம். அடுத்தது 3/4 கப் வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உடைச்ச முந்திரி பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு நெய். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நம்ம பாயசம் எந்த பவுலில் காய்ச்சுறோமோ அந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாலை இதில் சேர்த்துடலாம். இது நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுறேன். இதில் இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் மாட்ரேட்லேயே இருக்கட்டும். இந்த ஜவ்வரிசி அப்படிங்கிறது நல்ல ஒப்பேக் கலரில் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, ஒயிட் கலரில். இது நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும். அப்போ தான் வெந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ மீன் வைல் சைமல்டேனியஸ்லி இங்கே ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேன். அதில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 3/4 கப் வெல்லத்துக்கு ஒரு அரை கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதுவும் நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுறேன். வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சாலே போதும், எந்த கன்சிஸ்டன்சியும் தேவையில்லை. இந்த ஜவ்வரிசி அடியில் ஒட்டிடும். ஸோ அதனால் கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஜவ்வரிசி சீக்கிரமாக வெந்துடும். யூஸ்வலாக ஜவ்வரிசி பாயசம் நீங்கள் சர்க்கரையில் தான் பார்த்துருப்பீங்க, நல்லா வெள்ளை வெள்ளன்ட்டு இருக்கும். ஆனால் இந்த வெள்ளத்தில் செய்கிறது கலர் நல்ல பியூட்டிஃபுல் கலர் இருக்கும், ருசியாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போவே ஜவ்வரிசி நல்லா வெந்தாச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுங்களா, பேர்ல்ஸ் ஆட்டம் மேலே மிதந்துட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம ஜாகரி சிரப்பை செக் பண்ணலாம். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிருச்சு. நான் இந்த ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும். ஜாகரி சிரப் சூடாக இருக்கும்போதோ இல்லை பாலும் சூடாக இருக்கும்போதோ அந்த சூடு அண்ட் சூடு காம்பினேஷன் பால் ஸ்ப்ளிட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஜாகரியில் நம்ம பாயசம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஜாகரி சிரப்பை சேர்க்கணும். ஸோ இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும். மீன்வைல் நம்ம ஜவ்வரிசி வெந்துருச்சா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா மேஷியாக இருக்குது பாருங்கள். ஸோ விச் மீன்ஸ் ஜவ்வரிசி வெந்துருச்சு. ஸோ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம இந்த ஜவ்வரிசி மிக்சரும் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும். அட் த சேம் டைம் ஜாகரி சிரப்பும் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும். ஸோ நம்மளுடைய ஜவ்வரிசி மில்க் மிக்சரும் நல்ல ரூம் டெம்பரேச்சர் ஆறியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. அட் த சேம் டைம் நம்மளுடைய ஜாகரி மிக்சர் கூட நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இப்போது இதை இதுக்குள்ளே நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு டர்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இது இப்போ ஜென்டிலாக நம்ம ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டெம்பரேச்சரில் பயமே இல்லை, நம்மளுக்கு பாயசம் ஒன்றுமே ஆகாது. திரும்ப இது ரீஹீட் பண்ணக்கூடாது. ஒன்று அந்த லியூக்வார்ம் ஸ்டேட்டில் சர்வ் பண்ணணும், இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு நம்ம சில்லுனும் சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்களா, அந்த வெல்லம் கலர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த முந்திரி அண்ட் திராட்சையை நெய்யில் தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய்யில் தாளிச்சாச்சு. இப்போ இது பாயசத்தில் சேர்த்துக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். ஸோ இது லைட்டாக வந்து லியூக்வார்மாக இருக்குது, பிட்வீன் லியூக்வார்ம் அண்ட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது, மைல்டாக இருக்குது டெம்பரேச்சர். இந்த மாதிரி குடித்தாலும் டேஸ்டியாக இருக்கும், இல்லை ரெஃப்ரிஜரேட் பண்ணி சில்லுன்னு சாப்பிட்டாலும் ருசியாக இருக்கும். ஸோ our ஜவ்வரிசி பாயசம் இஸ் ரெடி. ஜவ்வரிசி தட்டை செய்ய தேவையான பொருட்கள் 3 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்ச ஜவ்வரிசி அப்படிங்கிறது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா வந்து ஒரு அரை கப் அளவு கூட எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவு பச்சரிசி மாவு, ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து வறுத்த வேர்க்கடலை இருக்குது இல்லையா, அது வந்து ஒன்றும் பாதியுமாக வந்து நான் செமியாக அரைச்சி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. ஸோ அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ ஜவ்வரிசி தட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். முதல்ல ஊற வச்ச ஜவ்வரிசி, பச்சரிசி மாவு, வறுத்த வேர்க்கடலை பொடி, சீரகம், சிகப்பு மிளகாய் தூள். ஆக்சுவலாக சிகப்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் விழுது சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலி இதுக்கு தேவையான அளவு உப்பு. தண்ணி சேர்த்து பிசைறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஜவ்வரிசியில் இருக்கிற ஈரத்தை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் பிசைஞ்சாப்பில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஜவ்வரிசிக்குள்ளே இருக்கிற ஈரம் வந்து வெளியில் வரும். இந்த வறுத்த வேர்க்கடலையோட வாசனை வந்து நல்லா மாவு மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா தெரியுது. ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு டஃப் டோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தட்டை இல்லையா, ஸோ தட்டை அப்படிங்கும்போது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு டஃப்பான டோவாக இருந்தால் தான் நம்மளால் தட்டையாட்டம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். நல்ல மொறு அப்படின்ட்டு வரத்துக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து ஹாட் ஆயில் சேர்த்துக்கலாம். தட்டை வந்து நல்ல மாவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெயில் பொரித்து எடுக்கிறதுக்காக நான் வந்து கடாயில் ஆல்ரெடி எண்ணெய் காய்ச்சிட்ருக்கேன். ஸோ அதிலிருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஹாட் ஆயிலை நம்ம சேர்த்துக்கலாம். இது சின்ன கரண்டி, இன்னொரு அரை கரண்டி எடுத்துக்கிறேன். ஹாட் ஆயில் சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக நல்ல சாஃப்ட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வந்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும். அண்ட் ஸ்மால் பேட்சில் செய்கிறதுனால நான் முழு மாவுக்குமே தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதிகமான குவான்டிட்டி செய்யும்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அட்லீஸ்ட் 1 பேட்ச் இல்லை 2 பேட்சஸ்க்கு தேவையான மாவை எடுத்து மட்டுமே நீங்கள் வந்து தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ மாவு வந்து இப்போ பிசைஞ்சு முடிச்சாச்சு. நம்மளுக்கு தட்டு வந்து எந்த சைஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பால்ஸை நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸோ இல்லை நெல்லிக்காய் சைஸோ அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மாட்ரேட்டாக செய்ய போகிறேன். எல்லா பால் சைஸும் ஒரே மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நான் இந்த மாவில் வந்து சீரகம் சேர்த்தோம் இல்லையா, சீரகத்துக்கு பதிலாக ஓமம் விருப்பப்பட்டீங்கன்னா ஓமம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ எல்லா பால்ஸுமே வந்து இப்போ உருட்டியாச்சு. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய்யால் வந்து நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி டூல் இருக்கிறதுனால நான் இந்த டூல் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா ஆர்டினரி ஒரு டப்பா மூடியோ இல்லைன்னா ஒரு சின்ன போலோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லைட்டாக இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிடலாம். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம வந்து லெமன் சைஸ் பால் எடுத்தும்போது இந்த சைஸ் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு இந்த சைஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, நெல்லிக்காய் சைஸ் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு தட்டை இஸ் ரெடி. ஒரு பேட்சுக்கு வந்து எத்தனை கொள்ளுமோ அத்தனை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இது இப்போ வந்து ஆயிலில் எடுத்து போட்டுடலாம். ஸோ இந்த தட்டையை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம ஆயிலில் ட்ராப் பண்ணிடலாம். போட்ட உடனே நம்ம திருப்ப வேண்டாம். ஒரு நிமிஷம் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டாஸ் பண்ணலாம்.
இப்போ நம்ம தட்டை பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு. அந்த எண்ணெயோடைய சத்தமும் அடங்கியாச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஜவ்வரிசி தட்டை இஸ் ரெடி. ஸோ நவராத்திரியினுடைய 7வது நாள் காலராத்திரி அம்மனுக்காக நம்ம செஞ்ச ஜவ்வரிசி பாயசம் அண்ட் ஜவ்வரிசி தட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த 2 ரெசிபிஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.